வீடியோல ஒரு கோயில் காட்டுனா அந்த கோயில் தான் நம்ம கூட்டிட்டு போறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க போலாம். இந்த மலை உச்சியில தான் நம்ம ஏற போறோம். எவ்வளோ பெரிய பைக்கிட்டு கஷ்டப்படாம இடம் கிடைக்காது. மேலே போய் பார்த்தா கண்டிப்பா ஒருத்தா இருக்கும். அத்திப்பழம் யாம் யாம் சூப்பரா இருக்கு. மேலே ஓடி போய் நின்றுட்டு எவ்வளவு இலக்காரமான ஒரு கப்பாகிறான் ஒண்ணுமா வரேன்னு. வாங்க இப்போ தச்சுக்குள்ள போலாம். வாவ், எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. எவ்வளோ பெற இது கஷ்டப்பட்டு கட்டிப்பாங்க. நான் சொன்ன மாதிரியே இவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த மசை உள்ள தெரியல. பிளஸ்னா அது இதுதான். இந்த இதோட்ட பட்டி எல்லா தெரியணும். மியூசிக் போலாம் வாங்க. அம்மா, இந்த ஹிஸ்டரி பண்ணிட்டு நீயே சொல்லுமா. 1214 ஒரு ஃபாதர் சின்ன சர்ச்சு பில்ட் பண்ணார் மேலே மலை உச்சியில். இந்த கோயில் பல கண்டத்தை தாண்டி வந்திருக்கு, பல ஹிஸ்டோரியை கண்டிருக்கு. இந்த காலத்தில் நம்மளால் ஈஸியாக அந்த சர்ச்சுக்குள்ளே போகலாம். அந்த காலத்தில் இந்த சர்ச்சுக்குள்ளே போடுறதே ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. இந்த கோயிலில் அந்த காலத்தில் அல்மான் நாட்டுக்காரங்க ஆக்கிரமிக்க எவ்வளோ வழி பண்ணாங்க. போர்க்காலத்தில் பல பேருக்கு இந்த கோயில் அடைக்கலமாக இருந்தது. பல போராட்டத்துக்கு பிறகு 1853 சின்ன கோயிலாக இருந்த இது கோடி மக்கள் வர வைக்க ஒரு பெரிய சர்ச்சாக மாறுச்சு. அந்த காலத்தில் இந்த எலிவேட்டர் பில்ட் பண்ணி இதுலேருந்து நிறைய மக்கள் அந்த கோயிலுக்கு போனாங்க. பட் நிறைய போரில் அந்த எலிவேட்டர் அழிஞ்சு போயிடுச்சு. மர்சை கடல் ஓரத்தில் இருக்கிறதுனால கோடிக்கணக்கான மீனவர்கள் இந்த இடத்துக்கு வந்து ஏதாச்சும் வேண்டுதல் மனசில் நினச்சி இந்த மாதிரி கப்பல் இல்லை ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வழக்கம். மீனவங்கள் மட்டும் இல்லை, கோடிக்கணக்கான மனுஷால் மர்சையில் இருக்கிறவங்க இன்னும் இந்த கோயிலில் இருக்க இந்த மாதாமா சிலை தான் இந்த நாட்டையும் இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் காப்பாற்றுறாங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நோத்ரதாம் து லா கார்ட் இதுதான் இந்த சர்ச்சோட பேர். இங்கே நாட்டோட சின்னம் வீல் டு மர்சையோட சின்னம் இந்த சர்ச்சு தான். 800 வருஷமாக கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டுட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங் guys. டாடா பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நாங்க இங்க ஒரு மீன் கடை வீடியோ கண்டிப்பா போடுவோம்.